தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, திங்கட்கிழமை புதிய வாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, இன்றைக்கு இறைவார்த்தை தருகிறேன். எசையா புத்தகம் 66வது அதிகாரம் 13வது வார்த்தை. ஆண்டவர் ஆற்றல் தருபவர். ஆண்டவருக்கு அருகில் சென்றாலே அந்த ஆற்றல் நமக்கு சொந்தம். ஜெபத்தில் இருந்தாலே, காலையில் எழுந்திருச்சிருக்கீங்க இல்லைங்களா, ஜெபத்தில் இருந்தாலே அந்த ஆற்றலை நம்ம அப்படி பெற்றுக்கொள்ளலாம். சக்தி வாய்ந்தது இந்த ஆற்றல். இந்த ஆற்றலை எல்லாருமே பெற முடியும். அதுக்கு சான்றாக இந்த இறை வார்த்தை 66:13 எசையா புத்தகம், ஐசையா 66:13. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல. ஒரு குழந்தை உறங்குகிறது, ஒரு தாய் இருக்கிறார். அந்த குழந்தை அழுகிற பொழுது தாய் எப்படியும் எழுந்து விடுவார். அதே வீட்டில் மற்ற உறவினர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த குழந்தையின் அழுகை இறைச்சலாக இருக்கும். ஒருவேளை பக்கத்து ரூம்ல தூங்குறாங்கன்னா கதவை மூடிடுவாங்க, திறந்து கதவை மூடுவாங்க, சத்தம் கேட்க வேணாம், தூங்க முடியல. ஆனால் தாய் தேற்றுவாள். ஐயோ குழந்தை அழுகுது, பால் குடிக்கணும், பால் கொடுக்கணும். ஐயோ குழந்தை அழுகுது, இது எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கா? ஐயோ குழந்தை அழுகிறது, கரண்ட் ஏதாவது கட் ஆயிடுச்சா? இன்னைக்கு கரண்ட் கட் அதிகமா இருக்கு இல்லைங்களா என்பதை அறிந்து செயல்படுவதாக ஒரு தாய் இருப்பார். கடவுள் அதற்கு ஒப்பிடப்படுகிறார். அவர் இப்பேற்பட்டவர் இறைவாக்கினர் சொல்றார் பாருங்க. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். கடவுள் உன்னை தேற்றுவாரா? உன் தேவை அறிந்து உனக்கு ஆசீர்வாதம். அப்போனா அந்த தாயை, அந்த பிள்ளை எப்ப தேற்றுவாள் என்றால் அந்த பிள்ளை அந்த தாயோடு இருக்கும். ஜெபத்தில் இருக்கிற பொழுது அப்படி தேற்றப்படுவா. பிரியமானவர்களே, நீங்க இந்த காலை ஆராதவில்லை, ஜெபத்தில் இருக்கிற பொழுது, உன் திருப்பலி சென்று திருப்பலி நீ காண்கிற பொழுது, திருப்பலியில ஜெபிக்கிற பொழுது, நீ ஜெபமலை தாங்கி ஜெபிக்கிற பொழுது, நீ பைபிள் எடுத்து வாசிக்கிற பொழுது, எனக்கு பிரியமான மகனே மகளே, நீ அப்படி தேற்றப்படுவா. நீ தாயோடு இருக்கணும், நீ கடவுளோடு இருக்கணும், நீ ஆண்டவரோடு இருக்கணும், நீ பிரேயர்ல இருக்கணும், நீ ஜெபமலை ஜெபிக்கணும். நீங்க ஜெபித்து பாருங்களா ஆசீர்வாதம். நீங்க ஜெபித்து பாருங்கள், உங்களுக்கு வல்லமை. நான் உன்னை தேற்றுகிறேன் என்கிறார். எனவே பிரியமுள்ள அன்பீரவர்களே, காலை வேளையிலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம். நன்றி அப்பா, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு தேவைகளுக்காக துதிக்கிறேன். இந்த புதிய வாரம், இந்த திங்கட்கிழமை கொடுத்திருக்கிறேன். இந்த வாரத்தில் நாங்கள் என்னவெல்லாம் செய்ய இருக்கிறோமோ ஒவ்வொன்றிற்காகவே ஆராதனை செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை ஆராதிங்கள், ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் அப்படியாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். இறைவார்த்தை அன்றைக்கு நற்செய்தியில இயேசு ஆற்றல் வாய்ந்தவராய் இருப்பதால் அவர் எங்கு சென்றாலும் அந்த ஆற்றல் அப்படி வெளிப்படுகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஆற்றல் உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரு உடல் உண்டு இல்லையா, சரீரம் உண்டு இல்லையா, பிசிக்கல் பாடி, நம்ம உடல் இருக்கிறது அல்லவா. இந்த உடலோடு இணைந்து ஒரு எனர்ஜி பாடி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு எல்லாருக்குமே. அந்த ஆற்றல் விஞ்ஞான அளவிலும் இருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது. நுண்ணிய கேமராக்களால் அது படம் பிடித்தும் காட்டப்படுகிறது. ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ள இருக்கு, ஒரு ஆற்றல் நம்மை சுற்றி இருக்கிறது. அந்த ஆற்றல் வல்லமை எப்படின்னா, எவ்வளவு அதிகமா இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறோமோ அவ்வளோ அதிகமா அந்த ஆற்றல் வெளிப்படும். இயேசுக்கு இருந்த ஆற்றலை பற்றி தான் இன்னைக்கு நற்செய்தி பேசுகிறது. நற்செய்தி நீங்க வீட்டில் இருக்கிறீங்கன்னா பைபிள் எடுத்து வாசிங்க. இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 18 - 26. 12 வருடங்கள் இரத்தப்போக்குகள் இருந்த ஒரு பெண் அந்த ஆற்றலை பார்க்கிறார், விடுதலை அடைகிறார். இறந்து போன ஒரு சிறுமி, அந்த ஆற்றல் அங்கு சென்ற உடனே, எந்த ஆற்றல்? இயேசுவினுடைய ஆற்றல். அவள் உயிர் பெறுகிறாள். வாழ்க்கையில துவண்டு போய் இறந்து போய் இருக்கிறாயா? அதாவது பிரச்சனை இல்லைனால நல்லா இயங்க முடியாமல் இறந்த மாதிரி இருக்கிறாயா? வாழ்க்கையில துவண்டு போய் இருக்கிறாயா? தோல்வியினால் துவண்டு போய் இருக்கிறாயா? கஷ்டத்திலே துவண்டு போய் இருக்கிறாயா? வலி வேதனையினால் துவண்டு போய் இருக்கிறாயா? இதோ அந்த ஆற்றல், இதோ எனர்ஜி. அந்த இயேசு அன்றைக்கு நற்செய்தியில வாசிக்கப்பட்டது போல, பைபிள் வாசிட்டு வாங்க, நான் என்ன பேசுறேன் உங்களுக்கு புரியும். நற்செய்தியிலே நான் வாசிக்கப்பட்டது போல 12 வருடங்கள் ரத்தப்போக்கூடிய பெண், நான் அவரை தொடுவேன் நலம் பெறுவேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டு நம்பினாள். இயேசு ஆற்றல் பாருங்க. இயேசு சுகம் தரணும்னு அங்க போகல. இயேசுனுடைய வைப்ரேஷன் அப்படி இருந்தது, அவர் எனர்ஜி அப்படி இருந்தது.
அவள் நம்பிக்கையோடு இந்த இறைவனை தொட்டாள். நான் நம்புறேன் இந்த தொடுகிற இந்த தருணத்தில் ஆண்டவர் என்னை மாற்றுகிறார், நம்பிக்கையோடு தொடுகிறேன், மாற்றும் அப்படி நடக்கும். எனவே அவள் நம்பிக்கையோடு நற்கரணை நான் இயேசுவை தொட்டாள், அவர் ரத்தப்போக்கு நீங்கியது. இயேசு கேட்கிறார், மகளே துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. மத்தேயு நற்செய்தி 9. பிரியமான பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்த்து துணிவோடு இரு. ஜெபத்தில் இருக்கிறியா? நீ ராதால பங்கேற்று ஜெபிக்கிறாயா? ஆண்டவரை தேடுகிறாயா? நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு வந்திருக்கிறல்ல, அது உன்னை விடுதலை ஆக்குகிறது. அவள் நலம் பெற்றாள். அப்புறம் அந்த சிறுமியின் வீட்டுக்கு செல்றாங்க. அவள் சிறுமி ஆண்டவரை இயேசுவை அழைக்கிற பொழுது சிறுமி வீட்டுக்கு தான் அழைக்கிறார். அவள் ஏற்கனவே இறந்து விட்டாள். ஆனால் நீங்கள் வந்தால் குணம் அடைவேன், நீங்கள் வந்தால் உயிர் பெறுவார் என்று சொல்கிறார் அவருடைய தந்தை. எனவே வீட்டுக்கு போகிறார். போன இயேசு எல்லாரும் அழுகிறார்கள். பார்க்கிறார் இயேசு, அழாத, சிறுமி உறங்குகிறாள் அப்படின்னு சொல்றார். இறந்து போன ஒரு பிணம் இருக்கிறது. அங்க திடீர்னு ஒரு ஃபாதர் வந்து, இல்ல அவ சாகல, அவ உறங்குகிறாள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி கேவலமாக அவரை பார்ப்போம்? என்ன காமெடி பண்றாரு நினைப்போம் அல்லவா? இயேசுவே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் இயேசுவின் ஆற்றல் பாருங்க. நற்செய்தி சொல்லுகிறது, வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார், அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். அவர் உங்களை பிடிச்சிட்டா நீங்க வாழ்வீங்க. மீண்டும் சொல்றேன், இந்த இயேசு, இந்த நற்கரணை ஆண்டவர், இந்த அப்பா உங்களை பிடிச்சிட்டா நீங்க அப்படி வாழ முடியும். அப்பா என்ன பிடிங்கப்பான்னு கேட்போம். நன்றி அப்பா, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திங்கட்கிழமைக்காய் நன்றி ஆண்டவரே, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஒப்பு கொடுங்க. திங்கட்கிழமை உங்க விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்க தேவைகளை எல்லாம் அறிக்கையிடுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி அப்பா, நன்றி இயேசு கிறிஸ்துவே நன்றி, இறைவா நன்றி. பிள்ளைகள் தொடப்படுவார்களாக, ஆண்டவர் பிள்ளைகள் சாட்சியமா இருப்பார்களாக. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற ஆண்டவர் நீங்கள் விடுதலை தருவீராக. ஆண்டவரை நீர் பார்த்துக் கொள்வீராக. ஆண்டவரை உங்களோட ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் விண்ணப்பங்களை, ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் தேவைகளை. அப்பா நீங்க விடுவீங்க, அப்பா நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். யூடியூப்ல என்னவெல்லாம் கமெண்ட்ல அனுப்புறீங்களோ ஒவ்வொரு ஜெப தேவைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா விடுதலை தாங்க, அந்த வழி நடத்துங்க. பிள்ளையோட விண்ணப்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வல்லமையான நற்கரணையாண்ட பெயரில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு இறைவன் ஆசீர்வதிக்கிறார். தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் இடைக்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்பர்களே, பைபிள் கமிஷன் டிப்ளமோ கோர்ஸ் 2nd கிளாஸ் வருகிற ஞாயிற்றுக்கிழமை சாந்தோம் பாஸ்டல் சென்டரில் காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. புதுசாக வரணும், அதை ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம், சேரலாமான்னா சேரலாம். நீங்கள் நேரடியாக சாந்தோமில் இருக்கிற பாஸ்டல் சென்டர் மெய்ப்பு பண்ணி நிலையத்துக்கு வாங்க. காலை 9 மணிக்கு வந்து விடுங்கள். God bless you. Take care.